இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று கன்னி மரியாவினுடைய பெற்றோர் சுவக்கீன் அண்ணா இவர்களுடைய திருவிழா. இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், அதில் 24 30 வரை. விதை விதைப்பவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பேசிய பின்பு இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல விதைகளை விதைக்கிறான். பகைவன் வந்து அவனுக்கு தெரியாமல், பயிர் செய்பவனுக்கு, விவசாயிக்கு தெரியாமல் களைகளை விதைத்து விட்டு செல்லும். அன்பானவர்களே, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விதைகளை நாம் விதைத்த பின்பு அது வளர்கிறது, களைகளை விதைத்த பின்பு அதுவும் வளர்கிறது. அவ்வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. அதில் பகைவனுடைய வேலையாகத்தான் அது வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். நன்மை செய்பவர்கள் மத்தியிலே தீமை செய்பவர்கள் இருப்பார்கள். தீமை செய்வதை உடனடியாக நாம் வேறு அறுத்து போட முடியாது. நல்ல விதைகள் வளர்ந்து வரும் பொழுது தீமைகள் இருக்கும், தீமைகளும் வளரும். தீமைகளை வளர்க்க கூடாது, மாறாக பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் முயற்சி செய்கிறோம், சாட்சிய வாழ்வின் வழியாக, நல்ல வார்த்தைகள் வழியாக, அறிவுரைகள் வழியாக தீமைகளை விலக்கிவிட முயற்சி எடுக்கிறோம். அது முடியவில்லையா? அது வளர்ந்து வரும். தீயவன் எப்பொழுதும் வீழ்ந்து போவான். அறுவடை காலத்தில் முதலில் களைகளை பறித்து நெருப்பில் இடுங்கள். களைகளை பறித்து நெருப்பில் இடுங்கள். ஆகையினால் தீயவர்கள் அழிந்து போவார்கள், தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள், தீயவர்கள் எரி நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்பதை உணர்ந்து வளரும் பொழுதே நல்லவர்களாக வளருவதில் நாம் முதன்மை இடத்தை கொடுக்க வேண்டும். நல்லவர்களாக வளர்ப்பதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதைகள் விழுந்துள்ளன. முதன்மையான விதை இயேசு என்ற நம்முடைய மீட்பர் தான். அந்த விதை நமக்குள் விழுந்திருக்கு. அந்த மீட்பு நம்மிலே வளர வேண்டும் என்றால் தீமைகளை எல்லாம் எதிர்த்து போராடத்தான் வேண்டும். களைந்து விட முடியாது. தீமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்தும் அளவிற்கு நாம் 12:4 எபிரேயரிலே காண்பதை போல சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நல்ல விதைகளாக உம்முடைய பிள்ளைகளாக வளருகின்ற அதே வேளையில் களைகளும் சாத்தானுடைய காரியங்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. சோதனைகள் வரும், இடரல்கள் வரும். ஆனால் அவைகளை எல்லாம் ரத்தம் சிந்தும் அளவிற்கு எதிர்த்து போராட வேண்டும் என்ற வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயும் களைகள் இருக்கின்ற வேளையிலேயே நாங்கள் நல்ல கதிர்மனைகளாக, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக, மீட்பரின் பிள்ளைகளாக வளர்ந்து வருவதில் தடைகளை எல்லாம் உடைத்து, உன்னுடைய வல்லமையை கொண்டு தடைகளை உடைத்து நல்லது செய்ய எங்களுக்கு உதவியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.